பிரேக் டவுன் சீரிஸில் இன்றைக்கி பார்க்க போகிற படம் கேப்டன் அமெரிக்கா த வின்டர் சோல்ஜர். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோடில் தான் போகும். அண்ட் செத்து போன ஒரு ஃப்ரெண்டு திரும்ப உயிரோட இருக்கான்னு பார்க்குறது, அவனை திரும்ப போய் கூட்டிகிட்டு வரது, கிட்டத்தட்ட அங்கங்கே லைட்டாக எனக்கு நெருடவே ஞாபகப்படுத்துச்சு. ஆனால் பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு நிறையவே நல்ல விஷயங்கள் இருக்குங்க. அந்த கேப்டன் அமெரிக்காவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் ட்ரையாலஜி அமைஞ்சிருக்கு. இந்த 3 படங்களுமே கேப்டன், அந்த 3 தலை டிராகன் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த 3 ட்ரையாலஜியுமே ஒரு பெர்ஃபெக்டான ட்ரையாலஜியாக நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படமும் நல்லாயிருக்கும். படத்தில் இந்த கேரக்டர், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சொல்லிட்டு எதைத்தாங்க சொல்கிறது, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட பிரேக் டவுனை பற்றி நீங்கள் நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேப்டன் சாம் கிட்ட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா ஆன் யூர் லெஃப்ட் அப்படின்ற அந்த டைலாக்கை சொல்கிறாரு. சேம் டைலாக்கை படத்தோட 2லையுமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் சாம் வில்சன் இந்த டைலாக்கை சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் லேப் ஓடி முடிஞ்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கேப்டன் அமெரிக்கா ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறாரு. இத்தனை வருஷத்தில் நான் என்னென்னத்தையெல்லாம் மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை சுற்றி நிறைய விஷயத்த மிஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷன் வருது. அந்த மிஷனில் லெமுரியன் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கப்பலை பார்த்தீங்கன்னா ஒரு பைரட்ஸ் பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை மீட்கிறதுக்காக போகிறாங்க. ஆக்சுவலி அந்த கப்பலோட பேர் தான் பார்த்தீங்கன்னா லெமுரியன் ஸ்டார். காமிக்ஸில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லெமுரியன்ஸ் அப்படின்ற ஒரு ரேஸே இருக்குது. அது வந்துட்டு டிவியன்ஸோட சம்மந்தப்பட்டவங்க. எட்டர்னல்ஸ் படத்துலையுமே அந்த டிவியன்ஸை காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ அதோட பேர் தான் அந்த கப்பலுக்கு லெமுரியன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல எல்லாரையும் அனுப்புனது ஒரு வேலைக்காகனா, நம்ம நட்டாஷா அனுப்புனது வேற ஒரு வேலைக்காக. நிக் ஃபியூரி அந்த கப்பலில் இருக்கிற எல்லா டேட்டாஸையுமே அந்த பென்ட்ரைவில் காப்பி பண்ணிட்டு வர சொல்லி நம்ம நட்டாஷாவாக அனுப்பி விட்டுருப்பாரு. இதை வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா நம்ம நிக் ஃபியூரி கிட்ட கேட்கும்போது, எல்லாரையும் வேறு வேலை ஆரம்பிச்சிங்கன்னா நான் எப்படி எல்லாத்தையும் ஒன்றா செயற்படுறது அப்படின்னு சொல்லும் போது, லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் நான் ஒருத்தனை நம்பினேன், அதனால தான் என் கண்ணு போச்சு அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அந்த பழைய சம்பவம்லாம் நான் முன்னாடி வந்து போவோமா இல்லையா? ஸோ அதுக்கடுத்து தான் ப்ராஜெக்ட் இன்சைட்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விளக்கவரை அங்கே கொடுக்குறாரு. கீழே போய் பார்த்தா தான் தெரியுது. அந்த இடத்துல 3 ஹெலிகாரியர்ஸ் இருக்கும். இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்சைட்டோட மெயின் பேஸே. காரணம், ப்ராஜெக்ட் இன்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற நிறைய மக்களை இது வந்துட்டு அப்படியே சேட்டலைட் மூலமாக பின் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் வந்துட்டு இந்த உலகத்துக்கு ஆபத்தாக தெரியுறாங்களோ அவங்கள இந்த ஹெலிகாரியர் மூலமாக பட்டுன்னு போட்டு தள்ளிட முடியும். அண்ட் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாரியர்கிட்ட வந்து டர்பைன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த டர்பைன்ஸில் ரோட்டர்ஸ் இருக்காது. காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்டாருக்கு டிசைன் பண்ணி கொடுத்தது. ஏன்னா போன படத்தில் இதே மாதிரி தான் நம்ம ஸ்டாருக்கு வந்துட்டு அந்த ரோட்டர் பிளேடுக்கு நடுவில் மாட்டிட்டு சீக்கி அடிச்சு தான் வெளியவே வருவார். அதனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டர்பைன்ஸில் ரோட்டர்ஸ் எதுவுமே வைக்கல, டைரெக்டாக ஃபியூல் டர்பைன்ஸ் மாதிரி அது கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல ரோட்டர்ஸ் எதுவும் வேணாடா, ரோட்டர்ஸை தூக்குங்க, நான் ஸ்ட்ரெயிட்டாக கேஸ் டர்பைனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாருக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா இந்த மாதிரி மக்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது உங்கள் ப்ராஜெக்டை, மக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கிட்டத்தட்ட அடிமத்தனம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இந்த இடத்துல நம்ம கேப்டன் அமெரிக்காக்கே டவுட் வந்துருக்கலாம், ஷீல்டுக்கும் ஹைட்ராக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் மன உளைச்சலுக்கான நம்ம கேப்டன் அமெரிக்கா நிறைய இடங்களை சுற்றி பார்த்துட்டு வருவார். அவரோட அந்த வார் மியூசியம்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவார். அவரை பற்றின புராணங்கள் எல்லாத்தையுமே அவரே போய் சுற்றி பார்த்துட்டு வருவார். பெகி கார்ட்டருமே மீட் பண்ணிட்டு வருவார். இந்த பக்கம் பார்த்தா நம்ம நிக் ஃபியூரி அந்த ஷீல்டு ட்ரைவை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, அந்த பென் ட்ரைவ். ஆனால் அது வேலை செய்ய மாட்டேங்குது. வேறு யாராவது ஓவர் ரைட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நிக் ஃபியூரிக்கு எங்கேயோ பொறி தட்டுது, இது சரியில்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சு அலெக்சாண்டர் பேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா போய் ப்ராஜெக்ட் இன்சைட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம நிக் ஃபியூரியவே யாரோ கொல்ல பார்க்குறாங்க. இப்போ தான் நான் சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ளே கொலை அப்படின்னு சொல்லி நம்ம நிக் ஃபியூரி அங்கேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு. அந்த கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கார் வந்துட்டு ஆக்சுவலி காமிக்ஸில் நம்ம நிக் ஃபியூரி கிட்ட ஒரு கார் இருந்துச்சு. அந்த கார் ஆக்சுவலி காமிக்ஸில் பறக்கக்கூடியது. இங்கேயுமே அதை பறக்க வைக்க சொல்லி கேட்பாரு. ஆனால் அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கோம். நிக் ஃபியூரி அங்கேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி நம்ம கேப்டனோட வீட்டுக்கு வந்திருப்பார். அந்த வீட்டில் நம்ம நிக் ஃபியூரியுமே பார்த்தீங்கன்னா நம்ம வின்டர் சோல்ஜர் அட்டாக் பண்ணிட்டு போயிடுவார். எகைன் முன்னே அந்த காரில் இருக்கும்போது அட்டாக் பண்ண மாதிரி இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடுவார். அந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா ஷேரன் கார்ட்டரை காட்டியிருப்பாங்க. ஷேரன் கார்ட்டர் ஆக்சுவலி பெகி கார்ட்டரோட நீஸ் தான். அதாவது ஷேரனுக்கு நம்ம பெகி ஒரு ஆன்டி முறை வரணும். ஆக்சுவலி நிறைய பேர் நீங்கள் பொண்ணுனோ பேத்தினோ ஒரு சில பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஷேரன் கார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா பெகி வந்துட்டு ஆன்டி முறை தான் வரணும். அடுத்து இந்த பக்கம் வின்டர் சோல்ஜரை நம்ம கேப்டன் துரத்திக்கிட்டு போகிறாரு. ஆனால் வின்டர் சோல்ஜர் அப்பயுமே எஸ்கேப் ஆகிடுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம நிக் ஃபியூரி பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே ட்ரீட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் மனுஷன் அங்கே செத்துற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே செத்துருக்க மாட்டார். எகைன் திரும்ப உயிரோட வந்திருப்பாப்புல. போன படத்துலையுமே இதே மாதிரி தாங்க. தி டார்க் வேர்ல்டு படத்துலையுமே நம்ம லோக்கி அப்படி தான் ஆரம்பத்தில் செத்துற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப உயிரோடு வருவார். இவங்களுக்குலாம் செத்து விளையாடுறதே ஒரு வேலையாக போச்சு. காமிக்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காமிக்ஸுமே இப்படி தாங்க. ஏதாவது ஒரு கேரக்டர் செத்துருச்சுன்னா அடுத்த கொஞ்சம் இஷ்யூஸ்லேயே அந்த கேரக்டரை திரும்ப உயிரோடு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஏதாவது பண்ணி. இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் போய் ஷீல்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் ரிப்போர்ட் பண்ணுவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பியர்ஸ் நிக் ஃபியூரி எதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படி கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு கேப்டன் சொல்லுவார். இதுக்கு முன்னாடியுமே நட்டாஷா கேட்ட சீன்லேயுமே பார்த்தீங்கன்னா அவர் தெரியலன்னு தான் சொல்லுவார். ஏன்னா நிக் ஃபியூரி யாரையுமே நம்பாதன்னு சொல்லி வச்சிருந்தாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நட்டாஷா கிட்ட சொல்லும்போது உனக்கு ஒழுங்காக போய் கூட சொல்ல தெரில அப்படின்னு நட் சொன்னதுனால இந்த பக்கம் நம்ம அலெக்சாண்டர் பியர்ஸ் கிட்ட அவர் அந்த மாடுலேஷனே மாற்றுவார். லைக் அந்த பக்கம் நட்டாஷா கிட்ட எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கும் இந்த பக்கம் நம்ம பியர்ஸ் கிட்ட சொல்லும் போது தெரியாதுன்னு சொல்கிறதுக்கும் அந்த மாடுலேஷன் டிஃப்ரென்ஸை நீங்கள் கவனிக்கலாம். அடுத்து அந்த இடத்துல கேப்டன் எஸ்கே வெளியே போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாரும் ரவுண்டு கட்டிடுவானுங்க. அந்த இடத்துல தான் அந்த எலிவேட்டர் ஃபைட் சீன் நல்லாவே இருக்கும். இதே மாதிரி ஒரு ஃபைட் சீன் தான் என் கேம்லேயுமே வந்திருக்கும். அந்த சீனை இதோடு சேர்த்து ஒரு செம்ம மீம் மெட்டீரியல் ஆக்கியிருப்பாங்க. அடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடியிலேருந்து குதிரை தாவடா கைப்புள்ள அப்படின்னு சொல்லி மேலேருந்து கீழே குதிச்சு அந்த இடத்துல அடி வாங்கி பைக்லேருந்து தப்பிச்சு ஓடி ஃப்ளைட் டிக்கெட்டெல்லாம் சண்டை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவை தேடி வரும்போது பென்ட்ரைவை காணோம். அப்புறம் தான் தெரியுது அதை நேட் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நட்டாஷா அதை எடுத்து வச்சுக்கிட்டு இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. அது இடம் சில லொக்கேஷன்ஸ் எல்லாம் காட்டுது. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அது நம்ம கேப்டனோட பழைய ட்ரைனிங்க்கு கேம்ப்பு. அந்த ட்ரைனிங் கேம்பில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இதனடா டிஃப்ரெண்ட்டான இடமா இருக்குது, இது இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல தான் டாக்டர் ஜோலா ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு ஃபார்மேட்டில் இருக்கிறதையுமே கவனிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏஐ மாதிரி தான் இருக்காப்புல டாக்டர் ஜோலா. அந்த இடத்துல பிரெயின்குள்ளே இந்த எல்லா டேட்டாஸையுமே இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். அந்த இடத்துல தான் ஜோலா அல்காரிதம் பற்றியும் இந்த ப்ராஜெக்ட் இன்சைட்டுன்றது எதை பற்றியும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட்டை பற்றினா கொடுக்குறாங்க. இல்லை உன்னை ஷீல்டு எப்பயோ தடுத்துருக்கும், இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் காட்டுறாங்க ஹர்வர்ட் ஸ்டார்க்கு கொண்டதுமே இந்த ஹைட்ரா ஏஜென்ட்ஸ் தான். ஐ மீன் ஷீல்டுக்குள்ளே ஹைட்ரா எப்பயோ ஊடுருவிடுச்சு. அந்த இடத்துல ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு தலையை வெட்டினா அந்த இடத்துல 2 தலை முளைக்கும் இல்லை நிறைய தலை முளைக்கும்ன்ற மாதிரி மென்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷீல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுண்ணி மாதிரி ஹைட்ரா பரவி இப்போ ஹைட்ராவே ஷீல்டை கிட்டத்தட்ட டேக் ஓவர் பண்ணிருச்சு. ஹர்வர்ட் ஸ்டார்க்கை கொண்டதுமே அவங்க தான். இந்த இடத்துல நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு ஹர்வர்ட் ஸ்டார்க்கை கொண்டது நம்ம பக்கி தான் சொல்லிட்டு தெரியும். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த படம் பிரேக் டவுனில் நான் அதை இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் சிட்வெல்லை கடத்தி இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேப் கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல ஃபால்கன் சூட்டியுமே நம்ம சாம்வெல்சன் காட்டுறாரு. இவங்க போய் ஃபால்கன் சூட்டியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நம்ம சிட்வெல்லை தூக்கிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல சிட்வெல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருங்களை சொல்லுவார். A TV anchor in Cairo, the Undersecretary of Defense, a high school valedictorian in Iowa City, Bruce Banner, Stephen Strange, anyone who's a threat to கேப்டன் அமெரிக்கா பிரச்சனை பண்ணுவார். ப்ரூஸ் பேனர், ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்சை கூட சொல்லுவார். ஆனால் ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ கிடையாது. இந்த படம் நடந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்சே வருவாப்பில். ஒருவேளை ஜோலா அல்கோரிதம் ஆக்சுவலி இந்த இடத்துல ஜோலா அல்கோரிதமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. ஜோலா அல்கோரிதம் என்னன்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஹைட்ராக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க அப்படின்றவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இன்சைட் மூலமாக அவங்க எல்லாத்தையும் கொள்றது தான் அவங்களோட திட்டம். அது வந்துட்டு ப்ரெசென்ட்டில் மட்டும் கிடையாது, ஃப்யூச்சரில் யார் இந்த ஹைட்ராக்கு ஆப்போசிட்டாக திரும்ப போகிறாங்க அப்படின்றதையுமே அந்த அல்கோரிதமால் ட்ரேஸ் அவுட் பண்ணி அதை கிட்டத்தட்ட ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒருவேளை ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் இந்த ஃபியூச்சரில் இவங்களுக்கு எதிரியாக மாறுவாங்கன்னு அது ப்ரெடிக்ட் பண்ணிருச்சோ என்னவோ. அந்த இடத்துல சிட்வெல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேரையுமே மென்ஷன் பண்ணுவான். லைக் டிவி ஆங்கர் இன் கைரோ அப்படின்வான். அண்ட் ஒரு ஹை ஸ்கூல் வேலடிக்டோரியன் பேருமே சொல்லுவான். அண்ட் டிஃபென்ஸ் செக்ரட்டரியுமே சொல்லுவான். டிஃபென்ஸ் செக்ரட்டரி இந்த 3 பேருங்களையுமே நோட் பண்ணுங்களேன். ஸ்டார்டிங்கில் வருது டிவி ஆங்கர் இன் கைரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வேறு யாரும் கிடையாதுங்க, மூன் நைட்டோட ஒரு ஹிண்ட் தான். ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் படங்களில் அதை மொத்தமாக சீரீஸில் அதை மொத்தமாகவே மாற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. கைரோன்றதுனால இது கண்டிப்பாக ஒரு மூன் நைட்டோட ரெஃபரன்ஸ் தான். அண்ட் இன்னொரு இடத்துல டிஃபென்ஸ் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாசிபிளி இது பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் ராஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு பெர்சென்ட்டுக்கு நிற்கிறாரு. அண்ட் தண்டர்போல்ட் ராஸை பற்றி சொல்லும் போது தாங்க ஞாபகம் வருது. இப்போ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படம் ரிலீஸ் ஆகும்போது ஆக்சுவலி இந்த படத்துக்கு முன்னாடி வச்ச பேர் பார்த்தீங்கன்னா நியூ வேர்ல்டு ஆர்டர். அண்ட் இந்த இடத்துல கேப்டன் அமெரிக்கா கிட்ட ஜோலா பேசும்போதுமே இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுவான், ஹைட்ராஸ் நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்லி. Hydra's new world order will arise. அதே டைட்டில் தான் கேப்டன் அமெரிக்கா 4க்குமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணி பாருங்களேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் லெமூரியன் ஸ்டார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷியனில் தான் இருக்கும். ஸோ இந்தியன் ஓஷியன் அப்படின்னு சொல்லும்போது லெமூரியன் ஸ்டார், லெமூரியன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறவங்க காமிக்கில் ஒரு ரேஸ் இருந்தாங்க. காமிக்கில் ஒரு ரேஸ் இருந்தாங்கன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். அதில் சொன்ன மாதிரியே காமிக்கில் மட்டும் கிடையாதுங்க, ரியல் வேர்ல்டில் லெமூரியா கண்டான்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதுவும் இல்லாமல் அது இந்தியன் ஓஷியனில் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நம்ம தமிழ்காரங்களை தான் சொல்கிறாங்களோ லெமூரியன் கண்டத்தில் இருந்தவங்களே. அண்ட் இப்போ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுமே படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே அந்த எட்டர்னலோட ஒரு பாடி, ஐ மீன் எட்டர்னலில் அந்த செலஸ்டியலோட ஒரு பாடி அது கடலில் தானே இருக்குது. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷியன் தான். அந்த படத்தில் நிறைய ஃபைட் சீன் இந்தியன் ஓஷனில் தான் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. சிட்வெல் இன்னொன்றுமே மென்ஷன் பண்ணுவான்,
ஏ ஹை ஸ்கூல் வேலடெக்டோரியன் அப்படின்னு சொல்லி. வேலடெக்டோரியன்றது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபாரினில் இப்போ நம்ம ஊரில் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் டாப்பர் ஒருத்தன் இருப்பாள், அவனுக்கு லீடர்னு ஒரு பொசிஷனை கொடுத்து உட்கார வைப்பாங்களே, அந்த மாதிரி ஃபாரினில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வயசு அறிவுஜீவிங்க எல்லாத்துக்குமே வேலடெக்டோரியன் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூல் வேலடெக்டோரியன் அயோவான்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஹை ஸ்கூல் பையன் என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு அமோண்டியஸ் சாவ் அப்படின்னு பையனுக்கான ஒரு ஹிண்ட் தான். ஆக்சுவலி அந்த பையனுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹல்க்கு தான், ஆனால் ஒரு கண்ட்ரோல்டான ஹல்க்கு. நம்ம ப்ரூஸ் பேனர் ஹல்க் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட்லெஸ் பீஸ் கிடையாது, அவன் வந்துட்டு ஃபுல் கண்ட்ரோலில் இருப்பான். ஆக்சுவலி அமோண்டியஸ் சாவை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காட்டல, ஆனால் அவங்க அம்மாவை காட்டியிருக்காங்க. அவஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை காட்டுவாங்கள்ல, ஹெலன் சோ அப்படின்னு சொல்லி. இந்த அமோண்டியஸ் சாவோட அம்மா கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெலன் சோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற பிரேவ் நியூ வேர்ல்டு படத்தில் கூட அமோண்டியஸ் சாவை காட்ட போகிறாங்கன்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரில, படம் வந்ததுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல இவங்களையுமே நம்ம வின்டர் சோல்ஜரை அட்டாக் பண்ணி செட்டு வழியுமே போட்டு தள்ளிடுவாங்க. அந்த இடத்துல நம்ம கேப்டனுக்கும் பக்கிக்கும் சண்டை நடக்கும்போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கு காட்டும் போது தெரிய வருது இது வந்தால் நம்ம பக்கி அப்படின்னு சொல்லி. பார்த்தா நீனும் சாவலையா அப்படின்னு நம்ம கேப்டன் ஆச்சரியமாக பார்க்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மரியா வந்து அவங்கள அங்கேருந்து தப்பிக்க வச்சு கூப்பிட்டு போகும்போது தான் தெரியுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரி இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி. பரவாயில்லையே. அந்த இடத்துல ஒரு கேரக்டர் காட்டுவாங்க பார்த்தீங்களா, ஆக்சுவலி அவர் தான் அந்த படத்தோட டேரக்டர். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபைட்டுக்காக ரெடி ஆவாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு சூட்டு போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது தான் கேப்டன் பார்த்தீங்கன்னா அவரோட பழைய ஒரிஜினல் சூட்டை மியூசியம்லேருந்து ஆட்டை போட்டு வந்துவார். அங்கே தான் ஸ்டான்லியோட கேமியோ இருக்குது. என்னை வேலையை விட்டு தூக்க போகிறாங்கடாட்டி அப்படின்னு நம்ம ஸ்டான்லி வருத்தப்படுற காட்டியிருப்பாங்க. ஏன்னா இந்த கேரக்டர் உருவாக்கினவருக்கே வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் கேப்டன் அமெரிக்கா அந்த சூட் எடுத்துகிட்டு வந்து இந்த 3 ஹெலிகாரியர்ஸ்லையுமே ஒரு சிப்பை செட் பண்ணுறதுக்காக போவார். 3வது ஹெலிகாரியரில் தான் பக்கி வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபைட் நடக்கும். அந்த இடத்துல கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பக்கியை அட்டாக் பண்ணணும்னு சண்டை போட மாட்டார். முடிஞ்ச வரைக்கும் பக்கியை பார்த்தீங்கன்னா எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் சண்டை போடுவார். ஏன்னா அவர் நம்பரை அவராலேயே அடிக்க முடியாது. நீ என் ஃப்ரெண்டுடா, நான் அப்புறம் ஒன்று அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த இடத்துல நல்லாவே காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு லைன்லையுமே ஒரு டைலாக்குமே சொல்லியிருப்பாங்க, ஐ எம் வித் யூ அட் த எண்ட் ஆஃப் தி லைன் வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் ஒரு நண்பனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம பக்கி சொன்னலைன்னா இந்த இடத்துல நம்ம கேப்டனுமே சொல்லுவார். இந்த இடத்துல நம்ம கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பக்கிக்கு ஒரு நெக்லாக் ஒன்று போடுவார். இதே மாதிரி ஒரு நெக்லாக் தான் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம்லையுமே யங் கேப்டன் அமெரிக்கா அந்த வயசான கேப்டன் அமெரிக்காவுக்கு போடுவார். அந்த இடத்துலையுமே பக்கின்ற பேரை சொல்லி தான் அவர் எஸ்கேப்புமாக ஆவார். அதுக்கப்புறம் நம்ம பக்கிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழைய நினைவுகள் ஒன்று எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அவன் நினைவையெல்லாம் அழிச்சு தான் திரும்ப இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு இப்போ தெரிஞ்ச ஆள் தான், ஸோ இவன் நம்மளை அட்டாக் பண்ணல, ஏன் அட்டாக் பண்ணல அப்படின்ற அந்த ஒரு இவனோட மனசுக்குள்ளே பக்கியோட மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா பக்கி கேப்டன் எப்படியோ காப்பாற்றி விட்டு அங்கேருந்து போயிருப்பான். அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப அழகாக காமிச்சிருந்துருப்பாங்கங்க. How many times do I have to tell you? Don't you get it by now? Just answer me. Because we're friends. You're my friend. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஃபியூரியோட அந்த சமாதியை காட்டியிருந்திருப்பாங்க. நிக் ஃபியூரிக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஏகப்பட்ட சமாதி இருக்குது. லேட்டராக பார்த்தீங்கன்னா சீக்ரெட் இன்வெஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம கேப்பும் ஃபால்கனும் பேர் சேர்ந்து நம்ம பக்கியை கூட்டிகிட்டு வர அந்த மிஷனில் இறங்குவாங்க. அதுக்கடுத்து மிட் கிரெடிட் சீன் ஒன்று வரும். மிட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த லோக்கியோட செப்டரை வச்சு ஹைட்ரா 2 ட்வின்ஸை பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர்ஸோடு உருவாக்கியிருப்பாங்க. வேற யாரும் கிடையாது, நம்ம வாண்டாவையும் குயிக் சில்வரையும் அந்த இடத்துல காட்டியிருந்திருப்பாங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கள்ல, ஹைட்ராக்கு ஒரு தலையை வெட்டினா 2-3 தலை முளைக்கும்னு, அதில் ஒரு தலையில் இதுவுமே ஒன்று. இவங்க 2 பேரையும் அடுத்து அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கடுத்து லாஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீனில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ஒரு மியூசியம் போய் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார்ல, அதே மாதிரி ஒரு மியூசியமில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கி போய் பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. பக்கி அந்த இடத்த ஃபுல்லாகவே சுற்றி பார்த்து தான் யாருன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஓ, இவ்வளோ பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரியை ஒரு வழியாக சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ வாங்க அடுத்து ஈஸ்டர் செக்ஷனுக்கு போகலாம். அண்ட் ரூசோ பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க ஃபேமிலியுமே இந்த அவெஞ்சர்ஸ் படத்திலலாம் ஒரு சின்ன கேமியா கொடுக்க வைப்பாங்களே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீனில் ஒருத்தங்க பேசுகிறாங்கல்ல, இவங்க பேர் தான் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலா ரூசோ பிரதர்ஸோட சிஸ்டர் இவங்க. அண்ட் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஒரு சின்ன பையனை பார்க்குற மாதிரி காட்டுவாங்களே, அந்த பையனோட பேர் தான் டான்டே. அவங்க பார்த்தீங்கன்னா ரூசோ பிரதர்ஸோட நெஃப்யூ தான் அந்த பையன். அந்த பையனுமே இந்த படத்தில் ஒரு கேமியா கொடுக்க வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் லெமுரியன் ஸ்டார் கப்பலில் ஒரு பைரட் அதை தூக்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த ஆளோட பேர் பார்த்தீங்கன்னா பேட்ராக். காமிக்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேட்ராக்னு ஒரு வெள்ளம் இருக்கான், பேட்ராக் த லீப்பர் அப்படின்னு சொல்லி. அண்ட் பிராக் ரம்லோவுமே காட்டியிருப்பாங்களே, காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் போன்ஸ் லேட்டராக சிவில் வாரில் வந்திருப்பான்.
அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீனில் அவன் நெஞ்சுக்கு நடுவில் ஒரு கிராஸ் இருக்கிற மாதிரி கிராஸ் மாதிரி அவனோட பெல்ட்டை போட்டுருந்துருப்பான். அண்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக கிரி குச்சி ஒரு வரல உள்ளே இருக்கிறது தெரிஞ்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சைடில் ஏற்பட்ட புக்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த புக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா World War II பற்றியும் வேர்ல்டு கவர்மெண்ட்டை பற்றியுமே போயிருக்கோம். அண்ட் உள்ளே வரும்போது ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே ஆகும். இதே மியூசிக்கு தான் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் நம்ம பெகி கூட டான்ஸ் ஆடும்போது நம்ம கேப்டன் அமெரிக்கா பாட்டை யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் நிக் ஃபியூரி அந்த இடத்துல என் ஒய்ஃப் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டா அப்படின்னு சொல்லுவார். நமக்கு தெரியும் இதுக்கான பதிலை பார்த்தீங்கன்னா அகைன் சீக்ரெட் இன்வேஷனில் காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் ஜோலா வர அந்த சீனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் மாதிரி தான் காட்டுவாங்க. ஜோலாக்கு ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு இருக்கும், அது கிட்டத்தட்ட ஒரு ரோபோட் ஒரு ஆண்ட்ராய்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது அந்த இடத்துல ஒரு லைட்டாக ரிசம்பிள் பண்ண மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம கேப்டன் அமெரிக்காவும் பக்கியும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற அந்த சீனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா பக்கின் அப்படின்னு சொல்லுவார்ல, எவன்டா அந்த பக்கி அப்படின்னு அவர் சொல்லுவார். ஹூ த ஹெல் இஸ் தட் பக்கின்னு சொல்லுவாப்பில். இது வந்துட்டு காமிக்கில் இருக்கிற அந்த ஆக்சுவல் சீனை அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சிருக்காங்க. அந்த டைலாக்குமே அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க. அண்ட் நம்ம கேப்டன் பக்கிக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லெஃப்ட் ஆர்மை தானே மென்டல் ஆர்மாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபேஸ் 2 ஃபிலிம்ஸில் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு கையை கட் பண்ணுறதை எல்லா படத்துலையுமே ஒரு சீனாகவே வச்சுருந்துருப்பாங்க. அதை நான் அடுத்து ப்ளே பண்ணுற பாருங்களேன். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஃபியூரிக்கு ஒரு கலர் இருக்கிற மாதிரி காட்டுவாங்கள்ல, அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஒன்று எழுதியிருக்கும், த பாத் ஆஃப் த ரைட்டியஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவேல் ஜாக்சன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்ப் ஃபிக்ஷன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் இதை ஒரு டைலாகாகவே அவர் பேசியிருப்பார். Ezekiel 25:17. The path of the righteous man is beset on all sides by the. அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். தான் நான் சொல்ல வந்தது. நான் அந்த விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது கீழே சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை.